கையில் 10 ரூபாய் கூட இல்லாமல் மொபைல் போனை மட்டும் எடுத்துக்கொண்டு ஷாப்பிங் செல்பவர்கள்தான் தற்போதைய நாட்களில் அதிகம். ஆமாம், யூபிஐ கிரெடிட் கார்டு பரிவர்த்தனைகள் அநேகரின் வாழ்க்கை முறையையும் மிகவும் ஈஸியாக்கிவிட்டது. இருந்தாலும் அதன் நன்மைகள் மற்றும் தீமைகள் இரண்டையும் புரிந்து கொள்வது அவசியம். கிரெடிட் கார்டை யூபிஐ உடன் இணைப்பதனால் என்னென்ன நன்மைகள் என்பதை முதலில் பார்க்கலாம். கிரெடிட் கார்டு பயனர்களுக்கு பணம் பற்றாக்குறை ஏற்படும் போதெல்லாம் கிரெடிட் லைனை பயன்படுத்தும் வசதி இருக்கின்றது. யூபிஐ மூலம் பணம் செலுத்துவது உங்கள் சேமிப்பு கணக்கில் உடனடியாக டெபிட் செய்யும் அதே வேளையில் கிரெடிட் கார்டு கொள்முதல் செய்யும் போது அதிக நெகிழ்வுத்தன்மையை வழங்குகிறது. மேலும் ஒருவர் சேமிப்பு கணக்கு மூலம் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் பணம் செலுத்தும் போது வங்கி ஒவ்வொரு பரிவர்த்தனையையும் பதிவு செய்கிறது. மறுபுறம் ஒருவர் யூபிஐ இணைக்கப்பட்ட கிரெடிட் கார்டு மூலம் பணம் செலுத்தினால் வங்கி கிரெடிட் கார்டுக்கு மட்டும் பணம் செலுத்துவதை பதிவு செய்கிறது. இதனால் உங்கள் வங்கி அறிக்கையை பெரிய அளவில் குறைக்கிறது. பொதுவாக மக்கள் அதிக தொகை செலுத்துவதற்கு கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி அன்றாட பரிவர்த்தனைகளுக்கு வங்கி கணக்குகளை சார்ந்து இருக்கிறார்கள். ஆனால் யூபிஐ உங்கள் கிரெடிட் கார்டுடன் இணைப்பதன் மூலம் ஒரு முறை பயன்படுத்தி அனைத்து கட்டணங்களையும் செலுத்தலாம். சரி, இப்படி கிரெடிட் கார்டை யூபிஐ உடன் இணைப்பதனால் என்னென்ன தீமைகள் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தும் போது மக்கள் அதிகமாக செலவு செய்கிறார்கள். ஏனெனில் சேமிப்பு கணக்கிலிருந்து தொகை உடனடியாக பற்று வைக்கப்படுவதில்லை. ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறு அல்லது பிழை ஏற்படும் போது யூபிஐ இணைக்கப்பட்ட கிரெடிட் கார்டை மட்டுமே நம்பி இருப்பது சிக்கலை ஏற்படுத்தும். எனவே ஒவ்வொரு வங்கியும் கிரெடிட் கார்டுகள் மூலம் யூபிஐ செயல்பாட்டை வழங்குவதில்லை. ஒரு குறிப்பிட்ட கிரெடிட் கார்டின் யூபிஐ அம்சத்தின் காரணமாக அதை மட்டுமே சார்ந்து இருக்கும் போது மற்ற கிரெடிட் கார்டுகள் வழங்கும் எந்த ஒரு திட்டமும் கிஃப்ட்ஸ் அல்லது சலுகைகளை ஒருவர் இழக்க நேரிடும்.